அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானித்ததற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 28வது திருவசனம். இந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது: நீ விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும். நீ விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும். அருமையானவர்களே, அது இறைவார்த்தை ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ராயல் மக்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்த இறைவன், அவர்கள் மீட்பிற்காக வந்த இறைவன், புறஜாதியார் மத்தியிலும் அவர்களையும் தன்னுடைய மக்களாக மனம் திரும்பி அவர் பல இடங்களிலே சென்று இறைவார்த்தையை போதித்து வந்தார். அவ்விதமாக அவர் வரும் ஒரு நாளிலே ஒரு கனானிய பெண் அவர் அருகே பின்னால் ஓடி வந்து ஆண்டவரிடம் தன்னுடைய மகள் தீய ஆவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை கூறி அதிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்க அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். ஆனால் அவர் அதற்கு பதிலே கொடுக்கவில்லை. அவர் பேசவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை. அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். இந்த பெண்ணும் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த சீடர்கள் இயேசுவிடம் இந்த பெண்ணை ஒரு மறுமொழி சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ராயேல் குலத்துக்குள் காணாமல் ஆடுகளை இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இஸ்ராயேல் கானானிய பெண் என்பவர்கள் புறஜாதியினர். புறஜாதியினரிடம் நான் அனுப்பப்படவில்லை, என்னுடைய இஸ்ராயேல் மக்களுக்காகவே அனுப்ப வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுதும் அந்த பெண் தொடர்ந்து அவர் பின் ஓடி அவரிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாள். இதை பார்த்த சீடர்கள் உடனே அப்பெண்ணை அவர் இவ்விதமாக கூறுகிறார்: பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அருமையானவர்களே, இங்கே தான் ஒரு பெரிய வெளிப்பாடு. நாய்க்குட்டி அந்த பெண் உடனே இவ்விதமாக ஒரு பதில் கூறுகிறார்: ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர்கள் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இதை கேட்டவுடன் இயேசு ஆண்டவரே குடுங்கி போய்விட்டார். அவருடைய ஆழமான அந்த விசுவாசம், அவருடைய ஆழமான நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற இந்த உறுதியான விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்தினாள். நம்மிலே பலர் கோயிலுக்கு செல்கிறோம், திருப்பதி பார்க்கிறோம், பல கூட்டங்களுக்கு போகிறோம். ஆனால்
நம்மிடம் இந்த ஆழமான விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைப்பதில்லை, உடனே பதில் கிடைப்பதில்லை. உடனே நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை விட்டுவிட்டு பிற தெய்வ வழிபாடுகளுக்கு செல்கிறோம். பிற தெய்வங்கள், மந்திரவாதிகள், கூடோத்திரங்கள், இவ்விதமாக பலரை தேடி அலைந்து நம்முடைய நம்பிக்கையை நாம் அது ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லாமல் நாம் ஓடி அலைகிறோம். பல நேரங்களிலே ஒவ்வொரு கோயிலுக்குள்ளாக கூட நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருக்கிற இறைவன் அவர் நேற்று இன்றும் நாளையும் மாறாத கடவுள். நம் வேண்டுதலை கேட்க முடியாத அளவுக்கு அவர் செவிகள் மந்தமாகவில்லை. இங்கே இந்த கனானிய பெண் தொடர்ந்து அவரை நோக்கி மன்றாடிய பொழுது அவர் இவ்வாறு பதில் கூறுகிறார்: அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல விருப்பங்கள், தேவைகள் க்காக நாம் இறைவனை மன்றாடுகிறோம். பல நேரங்கள் வேண்டுதல்களை வைக்கிறோம். அது உடனே நடக்கவில்லை என்றால் நாம் இறைவனை விட்டுவிட்டு நான் முன்கூறியது போல வேறு பல தெய்வங்களையும் மந்திரவாதிகளையும் பலவிதமான நம்பிக்கையும் பலரையும் தேடி அலையும். உண்மையான நம்பிக்கை அது அல்ல. இறைவன் நமக்கு எது நல்லது கெட்டது என்று அவருக்கு தெரியும். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க சில நேரங்களிலே நாம் கேட்பது காலதாமதம் ஆகலாம். இந்த கனானிய பெண்ணை போல நாமும் விடாது அவரை தட்டி கொண்டிருந்தால் அவர் நிச்சயம் நமக்கு பதிலளிப்பார். எவ்விதமாக அவளுக்கு உன்னை விரும்பியது போல உனக்கு ஆகட்டும் என்று சொன்ன உடனேயே அவள் மகளிடம் இருந்த அந்த சாத்தான் ஓடி போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தொடர்ந்து இறைவனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேட விரும்புவது கிடைக்கிறது வரை அவரை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்விதமாக தொடர்ந்து தட்டும்போது அவர் நமக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். எவ்விதமாக இந்த கனானிய பெண்ணுக்கு புறஜாதியாக இருந்தாலும் அவள் தொடர்ந்து தட்டி கொண்டிருந்த பொழுது அவளுக்கு பதில் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைகள், குடும்ப தேவைகளை, பிள்ளை குறித்த தேவைகள், தொழிலை பற்றிய எந்த தேவை இருந்தாலும் நாம் இறைவனிடம் தொடர்ந்து நம்பிக்கையோடு, அதுதான் முக்கியம், ஆழமான நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆகட்டும் என்று சொன்னாரே, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற கடவுள் நம்முடைய கடவுள். எனவே இனிவரும் நாட்களிலே நீங்கள் எடுக்கிற காரியங்களிலே நீங்கள் விரும்புகிற காரியங்களை பெறுவதற்கு தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு உங்கள் தேவையை சந்திப்பார். எனவே நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நாம் செயல்படுவோம். நிச்சயம் நம்மளுடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுவார். ஆமென். அன்பார்ந்த இறைவா, இந்த அருமையான இறைவார்த்தை எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையின் ஆழத்திற்கு நாங்கள் செல்வதற்கு உதவியாக இருக்கிறார். இதுவரை மேலிருந்த வாரியாக நாங்கள் ஏதோ ஜெப வழியாக ஒரு சாதாரண நிலையிலே நாங்கள் கேட்டிருந்தால் அதற்காக எங்களை மன்னியும். இனி வர நாட்களிலே நாங்கள் ஆழமான விசுவாசத்தோடு எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்ப நீர் எங்கள் தேவைகளை, எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இந்த செய்தியை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு அவர்கள் விருப்பங்களை
நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இயேசு நாமத்திலே உண்டு கொண்டாடுகிறேன். ஆமென்.